today's devotion, let's meditate the topic God is in nature. I am going to read the verse Psalm chapter 8 verses 3 and 4. When I look at your heavens, the work of your fingers, the moon and the stars which you have set in place, what is man that you are mindful of him, and the son of man that you care for him? So now let's see what these verses say. To look into a microscope is to see another universe so small that only the electronic microscope can even find it. For instance, it is revealed that one single snowflake is in a snowstorm with millions of other snowflakes in the equivalent of 20 billion electrons. Scientists are learning that the miniature world of a single living cell is as astonishing as man himself. God says that we can learn a great deal about him just by observing nature, because he has spoken through his universe. All men are without excuse for not believing in him. This is why the psalmist said, "The fool had said in his heart, there is no God," according to Psalm 14:1. Now let us pray for the day. Lord Jesus, the infinitesimal beauty of your creation speaks to my heart of the certainty of your presence, my almighty and everlasting God. Amen. God bless you all. Thank you. தமிழில் இன்றைய தியானிக்க எடுக்கப்பட்டிருக்க வசனம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, இந்த வசனத்தை எங்களுக்கு தியானிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக. எனக்கு அருமையானவர்களே, அதாவது சயின்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஞ்ஞானிகள் அவங்க ஆராய்ச்சி பண்ண கொண்டே இருக்காங்க. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அவங்களே மைக்ரோஸ்கோப் வச்சு ஒவ்வொன்றையும் ஆராயும் போது பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அந்த கரத்தின் கிரியை இவ்வளவா இருக்கிறது. அப்ப ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நிச்சயமா என்ன பண்ண முடியாது, நம்மளால மறுதலிக்க முடியாது. மெய்யாகவே ஒரு ஜீவனுள்ள கர்த்தர் இருக்கிறாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரால்தான் இவ்வளோ இந்த அளவுக்கு இப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒண்ணு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். பல காரியங்கள்ல வானத்துல நமக்கு நம்முடைய நினைவுகளுக்கு எட்டாத காரியங்கள்ல இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மதிகேடன் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மதிகேடன் தான் என்ன பண்ணுவான், அந்த இறுதிக்கு தேவன் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் நம்மளோ தேவனை இந்த கிரியங்களை எல்லாம் பார்த்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். அவருடைய மகிமையை நோக்கி நம்ம பார்த்து என்ன பண்ணணும், நம்ம அவரை துதிக்கணும். அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கும் போது நம்ம கர்த்தரை நம்ம நினைவு கொள்ளணும். அவர் எவ்வளவு வண்ணமா இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது, அவருடைய கரத்துல இருக்கிற ஒரு சின்னதா இருக்கிற அந்த கிரியை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமானதா இருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொன்றும் இருக்கும். இது ஜெபிக்கலாமா அதை நினைத்து? நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, நீ படைத்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே நீர் உங்களுடைய கரத்தின் கிரியின் மகிமையை என்னுடைய வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் நீர் காட்டுகிறோம்.